Assalamualaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3 இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 பாட்டில் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சைஸில் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பாட்டிலையுமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாட்டில்ஸுமே ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கிளிட்டரிங் டேப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த பாட்டில் அந்த கட் பண்ணின அந்த சைடில் இந்த டேப் வச்சு ஒட்டி நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த கிளிட்டரிங் டேப் இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மல் செலோ டேப் கூட ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலை ரெடி பண்ண மாதிரியே அடுத்தடுத்து அந்த பாட்டிலையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பாட்டில்ஸுமே இந்த மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி வரிசையாக ஒட்டிக்க போகிறோம். ஃபெவிபாண்ட் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒட்டணும் அப்படின்னாக்கா நல்லா ஒட்டிக்கும். நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது ரொம்ப லைட்டான பாட்டில் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே மெல்ட் ஆகும். அதனால நம்ம இந்த ஃபெவிபாண்ட் வச்சுட்டு இதை ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபெவிபாண்ட் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செலோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணி ஒட்டி செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த 3 பாட்டிலையுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாட்டில்ஸுமே நமக்கு ஒன்றா இருக்குது. அடுத்தது கொஞ்சம் லென்த்தியாக இந்த மாதிரி பட்டையாக நான் ஒரு கிளாத்தில் நாடா மாதிரி தைச்சி எடுத்திருக்கேன். நான் மிஷினில் தான் தைச்சிருக்கேன். உங்ககிட்ட மிஷின் இல்லைன்னா நீங்கள் ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது சாட்டின் ரிப்பன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நாடா இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாட் க்ளூ வச்சுட்டு 2 அந்த ஓரங்களையும் நல்லா ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நம்ம இதை இந்த பாட்டிலோட அந்த பாட்டம் சைடுக்கு அந்த ஒட்டின அந்த சைடு வரா மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஹாட் க்ளூ வச்சு தான் ஒட்ட போகிறோம். நீங்கள் ஹாட் க்ளூ இல்லைனாலுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூ யூஸ் பண்ணும்போது அந்த கிளாத்தில் வச்சு ஒட்டிட்டு அதை நீங்கள் இந்த பாட்டிலில் வச்சு ஒட்டுங்க. ஸ்ட்ரைட்டாக பாட்டில் மேலே ஹாட் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒட்டியாச்சு. அடுத்தது கிளாத் வச்சு நம்ம இதை கவர் பண்ண போகிறோம். நாடா தைக்கிறதுக்கு நான் எந்த கிளாத் யூஸ் பண்ணணுனோ அதே கிளாத்தை தான் வச்சு நான் இந்த கவர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிபாண்ட் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கிளாத்தை வச்சு ஒட்ட போகிறேன். ஒரு கிஃப்ட் பாக்ஸை நம்ம எப்படி கவர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பாட்டம் சைடில் மட்டும் கொஞ்சம் கிளாத் எக்ஸஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த ஓர சைடை அப்படியே நம்ம லைட்டாக அப்படி மடிச்சு விட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரா பீஸ் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மடிச்சு விட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம பாட்டம் சைடை கவர் பண்ணி ஒட்டலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ரா பீஸ் எல்லாமே மடிச்சு விட்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. நம்ம கிளாத் மேலே க்ளூ வைக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் மேலே பிளாஸ்டிக் பாட்டில் மேலே நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பாட்டில் நமக்கு மெல்ட் ஆகிடும். ஏன்னா அந்த பாட்டில் ரொம்ப மெல்லிசான பாட்டில் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபெவிபாண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு ஒரு சகோதரி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஒரு டியூப் 10 ரூபா தான். ஸோ ரொம்ப நல்லா கிராஃப்ட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஃபெவிபாண்ட் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இதெல்லாமே கொஞ்சம் பிளைனாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் லேஸ் ஒர்க் ஏதாவது பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி டெக்கோர் பண்ணிக்கோங்க.
லேஸ் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்தது மிடில் ஒரு ரோஸ் மட்டும் வச்சு ஒட்டிக்க போகிறேன். அடுத்தது இந்த பாட்டம் சைட்லேயுமே ஒரு லேஸ் வச்சு ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வேல் ஹேங்கிங் ஹோல்டர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹோல்டரை நீங்கள் வந்து மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட கிராஃப்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு, டைலரிங் திங்ஸ் வைக்கிறதுக்கு, எதுக்கு வேணாலுமே இந்த ஹோல்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வெறும் வேஸ்ட் பாட்டில்ஸ் வந்து எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோல்டராக மாறிடுச்சு பாருங்கள். நிறைய திங்ஸ் எல்லாமே போட்டு வைக்கலாம். ஸோ நான் வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, கிச்சனில் நம்மளோட அந்த கரண்டிகள், ஸ்பூன் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து பாட்டத்திலிருந்தே நாடா வந்து கொடுத்து கொண்டு போயிருக்கோம். அதனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய திங்ஸ் போட்டு வைக்கலாம். இப்போ எங்கள் வீட்டு கிச்சனில் நான் வந்து இதை ஹேங் பண்ணிவிட்டு நிறைய இதில் வந்துட்டு ஸ்பூன், கரண்டி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.